தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சத்யபிரதா சாஹூ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சத்யபிரதா சாஹூ உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளராக இருந்த நிலையில் அந்த பதவிக்கு கேசு பழனிசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நில நிர்வாகம் ஆணையராக பழனிசாமி இருந்த நிலையில் அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு கஜலட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையராக கஜலட்சுமி இருந்த நிலையில் அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு கிரண் குராலா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல தேவ்ராஜ் தேவ் தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் முதன்மை செயலாளர் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேவ்ராஜ் தேவ் வகித்து வந்த அறிவியல் நகர முதன்மை செயலாளர் பதவி ஹர்சகாய் மீனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹர்சகாய் மீனா வகித்து வந்த ஆவண காப்பக மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையர் பதவிக்கு மலர்விழி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விக்ரம் கபூர் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறும் நிலையில் அவர் வகித்து வந்த அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி தலைவர் பதவி கோபால சுந்தரராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கோபால சுந்தரராஜு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளராக இருந்த நிலையில் அந்த பதவி பானோத் மருங்கேந்தர் லாலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எழுபது IPS அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட உத்தரவில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGPயாக பணியாற்றி வந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் பதவி உயர்வு பெற்று ஆயுதப்படை DGPயாக மாற்றப்பட்டார். சைபர் கிரைம் கூடுதல் DGPயான சந்தீப் மிட்டல் பதவி உயர்வு பெற்று அதே பிரிவில் DGPயாகவும், பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் DGP பாலநாகதேவி அதே பிரிவில் DGPயாக நியமிக்கப்பட்டார். இவர் சிவில் சப்ளை CIT பிரிவு DGP பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBCID IGயான அன்பு பதவி உயர்வு பெற்று அதே பிரிவில் கூடுதல் DGPயாகவும், தெற்கு மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா கூடுதல் DGPயாக பதவி உயர்வு பெற்றார். இவர் ஆவடி காவல் ஆணையராக பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல IG செந்தில்குமார் சென்னை DGP அலுவலகத்தில் தலைமையக கூடுதல் DGPயாக பதவியேற்பார் என்றும், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG அனிஷா உசேன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு கூடுதல் DGPயாகவும் மாற்றப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி காவல் ஆணையர் சங்கர் சிறைத்துறை கூடுதல் DGPயாகவும், அமலாக்க பிரிவு கூடுதல் DGP அமல்ராஜ் தாம்பரம் காவல் ஆணையராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மொத்தம் 70 IPS அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.